நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பிரச்சனைகளை உங்களால் தீர்க்கவே முடியலையா? ஒரு பிரச்சனை தீர்த்தோன்னே இன்னொரு பிரச்சனை வந்துடுதா? லைஃப் பூராவே ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கா? இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் ஆழ்மனம் மற்றும் ஹோப்பனோ தியானம் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆழ்மனத்தை பற்றிய ஒரு விஷயந்தான். பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்கதையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு காரணம் என்ன? எதனால் நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை யோசிச்சிருக்கலாம். இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மனசில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயந்தான் இந்த பிரச்சனைகளை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எங்கள் பிரச்சனையை நானாக வாலண்டியராக நான் அழைக்கிறேன், அது தானாக தான் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனசில் ஒரு ஆழமான நம்பிக்கைகள் சிலது இருக்கலாம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னா, நம்முடைய ஆழ் மனசில் இருக்கிற ஒரு நம்பிக்கைகள் தான். சரி, இந்த ஆழ் மனசில் இந்த நம்பிக்கைகள்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். நம்மளுடைய மனசில் ஆழ் மனசு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்முடைய வாழ்க்கையை 95% நடத்துது. நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகளுக்கு காரணமும் இது தான், நல்ல விஷயங்களுக்கும் காரணம் இது தான், கெட்ட விஷயங்களுக்கும் காரணம் இது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற 95% விஷயங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது எதுன்னா நம்மளுடைய ஆழ்மனம் தான். இந்த ஆழ்மனம் தன்னுடைய 7 வயசு வரைக்குமே பல விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணி வைக்குது. தனக்கு விஷயம் புரியுதோ புரியலையோ, சரியோ தப்போ, அதெல்லாம் அதுக்கு எதுவுமே தெரியாது. தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணி வைக்குது. அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய மிச்ச வாழ்க்கையவே நடத்துது. கொஞ்சம் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. ஸோ அந்த வயசில் என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம மனசில் பதிஞ்சு போச்சோ அதை பொறுத்து தான் நம்முடைய என்டையர் லைஃபே இருக்குது. ஸோ அந்த ஆழ் மனசில் என்ன மாதிரி நம்பிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு சில சமயங்களில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் நம்ம வர்றப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஏதோ ஒன்று நம்மளுடைய மனசில் இருக்குது, அதுதான் இந்த பிரச்சனையை வரவழைக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். சில சமயங்களில் நம்ம மனசில் மற்றவங்கள எப்போதுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்போதுமே ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிறது இருக்குது. அதை கம்பேர் பண்ணி நம்ம மனசை ரொம்ப வருத்தப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசில் உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை யாரோ இன்னொரு குழந்தையோடு உங்களை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அதுதான் இன்ன வரைக்கும் தொடர்கதையாக இருக்குது. நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான பல நம்பிக்கைகள், பல விஷயங்கள் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஆட்டோ பைலட்டாக தானாக ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் எப்போதுமே ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் 6 மணிக்கு எந்திரிக்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும். ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு இது பழகிடுச்சு, 7 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய கான்ஷியஸாக நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்கிறது நல்லதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, 7 மணிக்கு எந்திரிக்கிறது தான் எனக்கு பழக்கம் அப்படின்னு ஒரு ஹேபிட்டாக அது உருவாக்கி வச்சுருக்கு. ஸோ நீங்கள் என்ன தான் முதல் நாள் நைட்டு நான் 6 மணிக்கு நாளைக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு படுத்தாலும் அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் உங்களால் எந்திரிக்க முடியும். நீங்கள் அலாம் வச்சு படுத்தா கூட நீங்களே ஸ்னூஸ் பண்ணிவிட்டு திருப்பி தூங்கிடுவீங்க. ஸோ காரணம் என்னென்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த ப்ரோக்ராம். சரி, இந்த ப்ரோக்ராமை மாற்றவே முடியாதா அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரோக்ராமை உங்களால் மாற்றவும் முடியும். சில விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, அப்படி நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமை நம்மளால் மாற்றவும் முடியும். சரி, அது எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். அதுக்கு 2 விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம். என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம மனசுக்குள்ளார ஏதோ ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு தோணுதோ, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறப்பயே இல்லை என்னால் இதெல்லாம் முடியாது, எனக்கு இது பழக்கமே இல்லை, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு பிலீஃப் மனசுக்குள்ளார வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கான்ஷியஸாக அதை நீங்கள் மாற்றலாம். ஒவ்வொரு தடவையும் அந்த நெகட்டிவான தாட் வர்றப்போ, இல்லை இது என்னுடைய ஓல்டு ப்ரோக்ராம், கண்டிப்பாக இது என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியும், அதற்கு தேவையான தகுதியும் திறமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் மனசுக்குள்ளார நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் எதை புதுசாக சொல்கிறீங்க, எது பழசு, எது தேவை, எது தேவையில்லை, எது சரி, எது தப்பு, எது உண்மை, எது பொய்
அப்படிங்கிற எந்த விஷயமே அதுக்கு தெரியாது. அது எதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அதோட வேலை. ஸோ நீங்கள் இப்போ சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மிகுந்த திறமைசாலி, என்னால் பணத்தை சம்பாதிக்க முடியும், என்னால் அதிக அளவு பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி உங்கள் மனசில் நீங்கள் என்ன ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் மனசுக்குள்ளார அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்குதுன்னா, உங்களுடைய ஓல்டு பேட்டர்னை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டே பிரேக் பண்ணி நியூ தாட்ஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ரெண்டாவது என்ன செய்யலாம்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் இதை செஞ்சுட்டு படுக்கலாம். ஸோ என்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அஃபர்மேஷனாக எழுதிக்கலாம். நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன், நான் நல்ல பொருளாதார வசதியுடன் வாழ்கிறேன், என்னிடம் தேவையான பணம் உள்ளது, எனக்கு தேவைக்கு அதிகமாக பணம் உள்ளது. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அது அஃபர்மேஷனாக மாற்றி ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அது இருக்கிற மாதிரி அஃபர்மேஷனாக எழுதிக்கலாம். அதை திருப்பி மனசுக்குள்ளார சொல்லிக்கலாம். அடுத்தது என்ன செய்யலான்னா, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம், நீங்கள் நினைக்கிற விஷயம், உங்களுடைய கோல்ஸ் அதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டதா விஷுவலைஸ் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிக்கலாம். ஏன் அந்த டைமில் செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற நேரத்தில் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் சொல்லலாம். அந்த அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன் இது ரெண்டையுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம். அதே மாதிரி காலையில் எழுந்திருக்கிறப்போ தூக்கத்துக்கும் விழிப்புக்குமான அந்த டைம்லையும் அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம், ஃபாலோட் பை விஷுவலைசேஷன். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்போ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த ஓல்டு தாட் பேட்டர்ன் பிரேக் ஆக ஆரம்பிக்கும், நியூ தாட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தேவையான தகுதியும் திறமையும் நீங்கள் உருவாக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ எப்பெல்லாம் உங்களோட ஒரு சேலஞ்சஸ் வருதோ அதை உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். உங்களுடைய ஓல்டு பேட்டர்ன் பிரேக் ஆரம்பிக்கிறதுனால பிரச்சனைகள் வர்றதோட ஃப்ரீக்வன்சியும் கிராஜுவலாக உங்களால் குறைக்க முடியும். ஸோ இதை செய்கிறதன் மூலமாக உங்களுடைய ஆழ்மனசோட துணை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.